12 ராசிகள்லேயே நல்ல ஒரு வேகம், விவேகம் இதெல்லாம் நிறைந்த ஒரு ராசி அப்படின்னா இந்த மிதுன ராசி என்பர்களை சொல்லலாம். ஏன்னா புதன் ஆளக்கூடிய ராசி, ஆண் ராசி, உபய ராசி, காற்று ராசி. அதனால் இந்த ராசிக்காரங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க போகிறாங்க. குறிப்பாக ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது சனி பயிற்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய மாற்றத்தை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கொடுக்கும். அந்த வகையில் மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி நடைபெற இருக்குது. அதனால் என்னென்ன மாற்றங்களை நம்மளுடைய மிதுன ராசி என்பர்கள் சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுன ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மிதுன ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருந்ததுனாலும் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த மிதுன ராசி என்பர்களை பொறுத்தவரையில் வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சனி பயிற்சி என்னென்ன மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். நவ கிரகங்கள்லேயே ஈஸ்வரன் என்ற பட்டம் பெற்ற ஒரு கிரகம் அப்படின்னா சனீஸ்வர பகவான் தான். சனீஸ்வர பகவான் நீதிமான். ஒவ்வொரு செய்யக்கூடிய அந்த கர்ம வினைக்கேற்ப பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர். இந்த 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாகப்படி பார்த்திங்கன்னா சனி பகவான் கும்பராசியிலேருந்து மீன ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம் இது. தன்னுடைய சொந்த வீட்டிலேருந்து குருவுடைய வீட்டுக்கு பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டம் இது என்பதனால என்னென்ன மாற்றங்களை நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்கள் சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சில ராசிக்காரங்களை இந்த காலகட்டத்தில் பரிகாரம் கட்டாயம் செய்யணும். முடிந்தால் குச்சனூர் ஒரு முறை போய் வழிபட்டுட்டு வாங்க. எல்லாருக்கும் இந்த சனி பயிற்சி அப்படின்னு வந்துட்டாலே ஞாபகம் வர்றது பார்த்திங்கன்னா திருநள்ளாறு குச்சனூர் சனீஸ்வர பகவான் கோயில் தான். அந்த கோயிலுக்கு போய் வழிபடுறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா பெரும்பாலான நீங்கள் பெரிய பாதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். மீன ராசிக்கு வரக்கூடிய நம்மளுடைய சனி பகவான் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய மிதுன ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் வலுவாக அமர போகிறார் சனி பகவான். இதனால் நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு பதவி உயர்வுக்காக ரொம்ப நாளாக காத்துட்ருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைக்கும். தொழிலில் நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும். பொதுவாகவே நம்மளுடைய மிதுன ராசி என்பர்கள் ஒரு தொழிலுக்கு பல தொழில் கற்று வைத்திருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் நிறைய தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். ஏன்னா தொழில்காரகன் தொழில் ஸ்தானத்தில் அமரும் போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை நம்மளுடைய மிதுன ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக இருக்கிறதுனால உங்களுடைய மனதுக்குள்ளே ஒரு பட்டாம்பூச்சி பறக்க போகுது. ஏன்னா நிறைய கஷ்டங்கள் இடர்பாடுகளை சந்திச்சுக்கிட்டே இருந்த நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை, எடுக்கிற காரியங்கள்லாம் ஓரளவுக்கு வெற்றி, பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு முன்னுக்கு வந்துட்டாவே மற்ற எல்லாமே இவங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு தான். ஆனால் நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வருமானம் வந்தது அப்படின்னா உடனடியாக அதை செலவு செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. 10 ரூபா இருக்குன்னா கூட அதை நண்பர்கள்லாம் கூட்டிகிட்டு எங்கேயாவது ஜாலியாக சுற்றிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு ஏற்படும். இவங்க ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம். சரி, இதை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்கலாம் வாங்க. மிதுன ராசிக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் குரு பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார். தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது, ஆயுள் அஷ்டமஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா சூரியன், செவ்வாய், சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன், புதன், சனி, ராகு என கிரக அமைப்புகள் நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்க போகுது, என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மகிழ்வான நாட்களாக நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. எடுக்கிற காரியங்கள்லாம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் அமரும் போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். பொருளாதாரத்திலையும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உள்ள ஒரு நபராக இந்த காலகட்டத்தில் இந்த மிதுன ராசி என்பர்கள் வர போகிறாங்க. ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில தொந்தரவுகளை அனுபவிச்சுட்டு இருந்தவங்களுக்கு அந்த ஆரோக்கிய ரீதியாக இந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும் அப்படின்னே சொல்லலாம். வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். தொழிலில், வியாபாரத்தில் ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன
இடைஞ்சல்கள், எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். அந்த தொய்வு நிலை மாறி நல்ல ஒரு வேகம், நல்ல ஒரு சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும். சக ஊழியர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. அதனால் நல்ல ஒரு வேகம், பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த கிரக அமைப்பு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்த ஆர்டர்லாம் டக்குன்னு கிடைக்கும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். லாபம் கூடும். பொருளாதாரத்துலேயும் சரி, வீட்லேயும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக, நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த காலகட்டத்தில் இந்த மிதுன ராசி அன்பர்கள் வள வர போகிறீங்க. குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கல, ஒரு பதவி உயர்வு கிடைக்கல, சம்பள உயர்வு கிடைக்கலன்னு ரொம்ப போராட்டமான ஒரு மனநிலையோடு இருந்த நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த மார்ச் 6க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் கிடைச்சாலும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா உதிரி வருமானம் எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. புதுசாக ஒரு தொழில் தொடங்குவீங்க, அந்த தொழில் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். பிள்ளைங்க மூலியமாக கூட ஏதாவது பெருமை மாதிரி மகிழ்ச்சி தர மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். உறவினர்கள் வருகை இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். திருமண தொடர்பான பேச்சுவார்த்தை இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் பார்க்குறீங்க அப்படின்னா முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், திருமண வயதில் இருக்கக்கூடியவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் காதல் வயப்படக்கூடிய கிரக அமைப்பு இருக்குது. அதனால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு யோக பலனை குறிக்கக்கூடிய கிரக அமைப்பு தான். ரொம்ப நாளாக நான் சொந்தமாக ஒரு வீடு கட்டணும், ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்த நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது. வாங்கலாங்கிற எண்ணம் ஒரு பக்கம் இருந்தது ரொம்ப நாளாக. ஆனால் அதை வாங்குறதுக்கான ஒரு சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் உங்களுக்கு அமையாமல் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. புதுப்பிக்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. ஒரு சிலர்லாம் ஏற்கனவே வீடு கட்டியிருந்தீங்க அப்படின்னா கூட எக்ஸ்ட்ரா ஆல்ட்ரேஷன் ஏதாவது பண்ணுவீங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக, நல்ல ஒரு மரியாதை உள்ள நபராக இந்த காலகட்டத்தில் நீங்கள் வள வர போகிறீங்க. குறிப்பாக மிதுன ராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான காலகட்டமாக அமைந்திருக்கு. உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், நல்ல ஒரு பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. மிதுன ராசி மாணவர்களுக்கு நீண்ட நாளில் அந்த கல்வியில் கொஞ்சம் தொய்வு நிலையில் இருந்தீங்க இல்லையா, அந்த நிலை மாறும். சக மாணவர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக இந்த மிதுன ராசி மாணவர்கள் வள வர போகிறீங்க. படிப்பில் நல்ல ஒரு ஜெயித்து காட்டக்கூடிய யோகம் இருக்குது. சக மாணவர்கள் மத்தியிலையும் பார்த்திங்கன்னா நீங்கள் தான் பெட்டர் பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உருவாகும். நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஆசிரியர்கள் கூட உங்களை கூப்பிட்டு பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த மிதுன ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மிதுன ராசியில் மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்வான நாட்கள் அமைந்திருக்கு. குடும்ப உறவுகள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குவாங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். வீட்டுக்கு கூட உறவுகள் வரும். அந்த வருகை உங்களுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி தான் இருக்கும். அவங்க மூலிமா சில சாதகமான பலன் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இந்த காலகட்டத்தில் இந்த மிருகசீர நட்சத்திரக்காரர்களுக்கு வரும். ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் அமையும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்களை நீங்கள் செய்வீங்க. அது நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். பிள்ளைங்க மூலிமா கூட ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். என்ன ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் உங்கள் கவனமாக இருக்கணும். உங்களுடைய தந்தையாரோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்குவீங்க. எடுத்த காரியத்தை கரெக்டாக செய்து முடிப்பீங்க. இந்த மனதில் ஒரு விதமான கவலை, ஒரு விதமான குழப்பம் இருந்தது இல்லையா, அந்த கவலை குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வாய்ப்புக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு ரொம்ப ஒரு அருமையான காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய புத்திசாலித்தனத்துக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய மிருகசீர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உடன் இருப்பவங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முடிவு எடுத்தீங்க அப்படின்னா எந்த தடையுமோ பிரச்சனையுமோ இந்த காலகட்டத்தில் வராது. நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். நிறைய சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய புத்தி கூர்மைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். தேவையற்ற வாக்குவாதங்களை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க.
புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு. கல்வியில் ஒரு சில சிக்கல்கள் பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்தவங்களுக்கு அந்த பிரச்சனைகளும் சிக்கல்களும் தீரக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் நம்மளுடைய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆசிரியரோட அன்பு ஆலோசனையில் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மதிப்பையும் மரியாதையும் உருவாக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி வாழ்க்கையில் கூட சின்ன சின்ன தொய்வு நிலையை சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய புனர்பூச நட்சத்திரக்காரங்க இனி பார்த்திங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க. நல்ல லாபம் கிடைக்கும். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். தொலைதூரத்துலேருந்து ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயம் நடக்கும். உங்களுடைய புத்திசாலித்தனத்துக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நரசிம்மரை வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி.